நீங்க யாரு? இது இது உங்க வீடா? நீங்க மேடம பார்க்கணுமா? ஆமா, மேடம் மீட் பண்ணோம். ஒரு நிமிஷம் இருங்க. சோமு, மேடம் கிட்ட அவங்கள யாரோ சந்திக்க வந்திருக்காங்கன்னு சொல்லு. மேடம், உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. யார் இது? பேரு கேட்கல மேடம். சரி, நான் போய் பார்க்குறேன். யாரு? யாரு? ஹலோ அண்ணி. உங்களுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது, ஆனா உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உங்க ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவரோட ஆபீஸ் மேனேஜரே நான் தான், சமீர். சரி, உள்ள வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? எனக்கு உங்களை யாருன்னு தெரியலையே. இது இது ஒருவேளை உங்களோடதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கேளுங்க, இது என்னோடது இல்ல. இந்தாங்க என்னோட கார்டு. நீங்க என்னோட நம்பரை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னி கிராசரி, கிராக்கரி, ஃபர்னிச்சர்லாம் வந்துருச்சு. டிரைவரும் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காரும் வந்துடும். ஸ்கூல்? அதான் நக்ஷத்ராவோட ஸ்கூல் அட்மிஷனுக்கு போகணும்ல. ஓ ஆமா. நான் இங்க பெஸ்ட் ஸ்கூல்ல பேசி வச்சிருக்கேன். டிரைவருக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டேன். தேங்க்யூ so மச். ஒருவேளை நீங்க இங்க இல்லைன்னா நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுப்போம்னு நினைக்கிறேன். எப்படியோ நாங்க இந்தியா வந்த உடனே நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல வண்டி ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் யாரோ ஒருத்தரோட வீட்டுக்கு போயிட்டோம். இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டால தான். டோன்ட் வரி அண்ணி, நான் தான் வந்துட்டேன்ல. இனி எதுவுமே தப்பா நடக்காம பாத்துக்கிறேன். நீங்க வேணா பாருங்களேன், 24 hours கழிச்சு இந்த சமீர் ஏண்டா வந்தான்னு யோசிப்பீங்க. அது விஷயம் என்னன்னா, நான் உங்க ஹஸ்பண்ட் கூட நாள் பூரா இருந்தேன்னு வைங்க, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்காது. இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ. ஏய் ஏகே. எப்படி இருக்க சமீர்? யா, கிரேட் கிரேட். சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. சோ அண்ணியை பார்த்தாச்சா? பார்த்தேன். இருந்தாலும் நாளைக்கும் கண்டிப்பா பார்த்தே ஆகணுமே. தினமும் வந்து பார்க்கறதால அன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. அன்னைக்கு ப்ராப்ளமா? கண்டிப்பா 100% எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ட்ரஸ்ட் மீ. ஏன்? இதெல்லாம் என்ன கேள்வி? அது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். அதுவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சில பேர்கிட்ட சொல்லவே முடியாது. என்கிட்டயுமா? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாரும் வந்தாச்சா? ஆமா சார், எல்லாம் ரெடி. சூப்பர். ஓகே. சாரி சார். என்னாச்சு? நீ எதுக்காக அழுகுற? அது வந்து சார், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்தா எடுத்துக்க. சரி, அழுவாத. இட்ஸ் ஓகே, சரியாயிடும். எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? நான் கோவத்துல அவரை ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டேன். அவரும் அதுக்கு ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டாரு. கோவத்திலையா? இங்க பாரு, கோவத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவோ பேசிடுவோம். அந்த நேரத்துல நாம என்ன பேசுறோன்னு ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். எதிரில் உள்ள நம்ம பார்ட்னரை நம்ம யோசிக்காம ஹர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அப்ப நாம ரொம்ப கோவத்துல இருப்போம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம். உனக்கு தெரியுமா, அந்த கொஞ்ச டைம்லயே 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, காதலிக்கிற நேரம் கடந்து போயிடும். இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையை விட்டு
காதலே போயிடும். சார், ஐ எம் வெரி ஹர்ட் டுடே. ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இதே மாதிரி நானும் ஹர்ட் ஆயிருக்கேன். ஏன் இதையும் இப்படிதான் உடைச்சது? நான் கோவத்துல என்ன பேசணும்னு தெரியல. அப்புறம் அன்னைக்கும் என்னைக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த நேரம் போயிடுச்சு, அந்த காதல் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சார், நீங்களும் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ஐ மீன், உங்க காதல் உங்களை விட்டு போயிடுச்சா? போணுமா? போ. இன்னைக்கு இந்த ரிஷியை செத்துட்டா, அனுஜாவும் செத்துட்டா, 2 பேருமே செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தாராளமா போ. நீ என்ன விட்டுறதுன்னு நானே உன்னை விட்டுறேன். ஜஸ்ட் கோ. லேட் ஆயிடுச்சு. கான்ஃபரன்ஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஏய், எதுக்கு ஏணி மேல நிக்கிற? விழுந்துருவப்பா. நான் சரி பண்றேன். நானே சரி பண்ணிட்டேன். ஏ, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் இல்ல, எதுவும் இல்ல. சொல்லக்கூடாத விஷயம்னா வேண்டாம். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரி, பழசெல்லாம் விட்டுட்டு இந்த காஃபி சாப்பிடு. நானே போட்டேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு நான் என்னோட ரைவல் கம்பெனியை சந்திக்க போறேன். ஆக்சுவலி சந்திக்கல, கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறேன். உன்னோட இந்த கம்பெனில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக தான் நீ நைட்டோட நைட்டா இந்தியாவுக்கு வரணும்னு வந்திருக்க. பை த வே, உன்னோட ரைவல்ஸ் யாரு? ரைவலோட பேரு, ஏய், அவனோட பேர்லாம் இப்போ எதுக்கு? அவனோட பேரும் அவனை மாதிரியே பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா பாணி, எந்த வண்டியில நம்ம வந்தோமோ அந்த வண்டி அவனோடது தான். உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு பக்கம் அவரோட வண்டியை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்க. வெரி பேட். என்ன வெரி பேட்? அவனை பத்தி பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? அவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு விரும்புறான். எல்லாமேனா என்ன அர்த்தம்? அதான் எனக்கு தெரிஞ்சதையும் அப்புறம் எனக்கு தெரியாததையும் கூட தான். சரி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் என்னமோ பெரிய உத்தம புத்திரனா என்ன? அவன் யோ, சிடு மூஞ்சி. அவன் பிசினஸ் உலகத்துல அவன் ஒரு ஆத்மா மாதிரி சுத்திட்டு இருக்கான். நீயே சொல்லு. நீ, நான், நட்சத்திரம்லாம் லண்டன்ல இருந்த வரைக்கும் ஹாப்பியா தானே இருந்தோம். அப்புறம் அவன் எனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கான்ப்பா. உனக்கு என்னை பத்தி தெரியும்ல. என்கிட்ட யாராவது சேலஞ்ச் பண்ணா அவங்கள ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன். அவனை ஜெயிக்கிறதுக்காக நம்ம இந்தியா வர வேண்டியதா போயிடுச்சு. அதனால வெல்கம் டு இந்தியா. 1 minute. நீ பெட்ல ஜெயிக்கிறதுக்காக லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்ட. எஸ். எஸ். ஒரு பெட் விஷயத்துக்காக நீ என்னோட அப்புறம் நட்சத்திரோட லைஃபை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? புது கண்ட்ரி, புது படிப்பு, புது ஸ்கூல், இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன ப்ராப்ளம்ஸ்லாம்? என்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு? காஃபி குடி. நானே போட்டிருக்கேன். ப்ளீஸ், எல்லாம் மறந்துடுவேன். குடிச்சு பாரு, நல்லா டேஸ்டா இருக்கும். குடி. டிஸ்கஸ்டிங். உன்னால காஃபில நல்லா போடவே முடியாது. உன்னால நல்ல வாய் மட்டும் தான் பேச முடியும். நீ ரொம்ப ஓவரா பண்ற. இந்த பாரு, நான் சாரி அனுஜா, எனக்கு காஃபி போடவே தெரியல. நீயே போட்டுற ப்ளீஸ்.
கொடுங்க. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீ எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? வீட்ல சர்வெண்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லு. ஏன்னா எனக்கு உனக்கு வேலை செய்ய பிடிச்சிருக்கு, அதான் பண்றேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதானே எனக்கு என்ன பதில் சொல்லலான்னு. உண்மையை சொல்லணும்னா நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சாரி. சாரி? நீ எனக்கு சாரி சொல்லாத ரிஷி. நான் உனக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும். நீ உன்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? யாராவது என்ன மிஸ்ஸஸ் ரிஷின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஐ ஜஸ்ட் லவ் இட். இங்க பாரு, நான் உனக்கு என்னோட பேரை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை விட அதிகமா வேற எதுவும் கொடுக்க முடியாதா? இதை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. நான் உன்கிட்ட சொன்னேன்ல ரிஷி, நான் அதுக்காக வெயிட் பண்றேன்னு. எது வரைக்கும் உத்தரா? இன்னும் எத்தனை நாளைக்கு? எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இவன் இங்கதான் எங்கேயோ இருக்கா, என் பக்கத்துல தான் இருக்கான்னு தோணுது. நல்லது தானே, அவ என்ன சுத்தி தான் இருக்கா. பட் உன் எதிரில நான் தான் இருக்கேன். எனக்கு இதுவே சந்தோஷம்தான். சரி, சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிக்கோ. Awesome. எப்படி இருந்தா? யாரு? அதான் அந்த ஏர்போர்ட் பொண்ணு பிரீத்தி தானே? ஆமா பிரீத்தி. அதான்ப்பா அந்த ஏர்போர்ட்ல இருந்தாலே. அவ உனக்கு எப்படி இருந்தான்னு சொல்லு. ரொம்ப ஸ்வீட். உண்மையிலே சொல்றேன் அனுஜா, இந்த தடவை எனக்கு பார்த்த உடனே லவ் வந்துருச்சு. இதெல்லாம் காதலே கிடையாது அபிஷேக், இதெல்லாம் ஃப்ளர்ட்டிங், பியூர் ஃப்ளர்ட்டிங். ஓஹோ, உனக்கு என்னமோ காதலை பத்தி தெரிஞ்ச மாதிரி. இதுதான் உண்மையான காதல். ட்ரஸ்ட் மீ. நீ எப்பவும் காதலிச்சது இல்லைல்ல, அதுக்காக தான் இப்படி பேசுற. ஒரு விஷயம் நாம அதை தேடி போக கூடாது, அதுதான் நம்மள தேடி வரணும். இன்னொரு விஷயம், ஒருத்தருக்கு காதல் வந்துருச்சுன்னா இதெல்லாம் டிசைட் பண்ண மாட்டாங்க. எப்போ நம்ம சத்தியம் பண்ணணும், எப்போ கமிட்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கே தோணும். அப்புறம் நம்ம மனசு அந்த காதலுக்காக ஆயிரக்கணக்கான வாக்கு, ஆயிரக்கணக்கான கமிட்மெண்ட்ஸை கொடுக்கும். வாழ்வோ சாவோ உன் கூட தானே சத்தியம் பண்ணும். ஒருத்தனுக்கு காதல் வந்ததுக்கு அப்புறம் அவன் யாரை காதலிக்கிறானோ அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை செய்வான். அந்த சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுவே ஒரு பழக்கமா மாறிடும். ஆனா அந்த பழக்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா? காதல். ரிஷி, ஆ, காஃபி. ஓ தேங்க்யூ. என்னாச்சு இப்போ? ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. உன் மனசுல இருக்கணும். சாரி? உன் மனசுல காதல் டிபார்ட்மெண்ட்ல இடம் இல்ல. சோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டிபார்ட்மெண்ட்லயாவது இடத்த கொடு. காதல் இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆது இருக்கட்டும். நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா? காப்பாத்துவல்ல? வாழ்க்கை பூரா. ஆனா இதுக்காக என்ன வாழ்க்கை முழுக்க அதே டிபார்ட்மெண்ட்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. காதல் டிபார்ட்மெண்ட்ல இடம் காலி ஆயிடுச்சுன்னா அதுல முதல்ல என் பேர் தான் வைக்கணும். ஓகே, புரியுதா? ஒருவேளை இடம் காலி ஆகல அப்படின்னா அப்போ அப்போ நான் என்னைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அப்போ ஓகே. ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை காஃபி கொடுத்து ஆரம்பிச்சிருக்க. சோ தேங்க் யூ. யூ ஆல்வேஸ் வெல்கம். ஹலோ மடோனா மேடம். காதலுக்கு அர்த்தம் மூவிஸ் பார்க்கறது, அவுட்டிங்ஸ், பார்ட்டிஸ், கேண்டில் லைட் டின்னர்ஸ், குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டூ பேட்.
ஒருத்தர் மேல காதல் வரும்போது தான் தெரியும், அது வரைக்கும் எதுவும் தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட், காதல் எனக்கு எத்தனையோ தடவை வந்துருச்சு. ஏய், ஷீலா இருக்கா, ஹீரா இருக்கா, பிரீத்தி இருக்கா. போதும் அபிஷேக், நான் உன்னோட லிஸ்ட்டை தெரிஞ்சுக்க விரும்பவே இல்ல. காதலுங்கிறது 1000 பேரு கூட இல்ல, ஒருத்தர் கூட தான் உருவாகும். ஒரு காதல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி டின்னர்ஸ், அப்புறம் இந்த கேண்டில் லைட் டேட்ஸ், அப்புறம் பார்ட்டிஸ், இந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனா உனக்கு என்ன, நீ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பொண்ணை ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்ப. அவளே அப்புறம் போர் அடிச்சிட்டானா அப்புறம் இன்னொரு பொண்ணுன்னு தேடி போயிடுவ. உண்மையான காதல் வந்துட்டா அவங்க 2 பேரும் என்னைக்கும் பிரியவே மாட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு என்னைக்கும் போயிடாதுன்னு. ஓ, ஆனா நீ இருக்கியே. அப்படியா? அதனாலதான் நான் அப்ப பிரீத்தியை விட்டு போறேன்னு சொன்னப்போ மூட் ஆஃப்ல இருந்தாளா? இல்ல, நீ கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது gift கொடுக்கறேன்னு சொல்லி போய் சொல்லிருப்ப. அந்த gift கிடைக்கலன்றதுக்காக அவ மூட் அவுட் ஆயிருக்கலாம். சின்ன டைமண்ட் ரிங். டைமண்ட் ரிங்? உனக்கு எப்படி தெரியும்? நான் 7 வருஷமா உன் கூட இருக்கேன் அபிஷேக், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, நீ மட்டும்தான் என்னோட நிழல். நீ எனக்குள்ள இருக்கிற மாதிரி என்னால உணர முடியும். போதும் 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 நீ அபிஷேக், எனக்கு நிறைய இருக்கிறதுனால வேலை என்னால இருக்கு. இங்க தயவு வந்து- செஞ்சு நீங்க இல்ல, இருந்து நான் போயிடு. சொல்றேன். நான் சொல்றத அது கேளு இல்ல, நான் அபிஷேக், சொல்லி நாளைக்கு முடிச்சிடுறேன். ஸ்கூலுக்கு போய் அதுக்கு அட்மிஷன் அப்புறம் வேற வாங்கணும். போ. Thank you very much. இங்க பாருங்க, மசாலாவை நீங்க ரொம்ப ஸ்பைசியா எல்லாம் பண்ணிடாதீங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங். பரவாயில்லையே, சுட சுட சப்பாத்தி. லெட்ஸ் என்ஜாய் பிரேக்ஃபாஸ்ட். Thank you. காஃபி. உனக்கு தான் தெரியும்ல, நான் உன் கையில போட்ட காஃபியை தான் இந்த குடிப்பேன். காஃபியை நான் தான் போட்டேன், அவர் ஜஸ்ட் எடுத்துட்டு தான் வந்தாரு. ப்ளீஸ் குடி. ஓகே. குட் மார்னிங் அப்பா. Hey, good morning, Pop. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங். சரி வா, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் வா. குட் கேர்ள். ஓ, மாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. காஃபி பிளாஸ்ட் ஆயிடுச்சு பிரின்சஸ். இந்த காஃபி அம்மா தான் போட்டாங்க. இட்ஸ் சரி நீ குடி. ஃபேபுலஸ். நட்சத்திரா சீக்கிரம் சாப்பிட, ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை நமக்கு அட்மிஷன் கிடைக்கலனா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கு தான் அப்பாவை கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். செல்லக்குட்டி, நான் வரலாம் தான்டா நினைச்சேன். ஆனா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதான் அம்மா வராங்கல்ல. இதுதான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம் இதுல? அப்படின்னா? அப்படின்னா ஒருவேளை பிரின்சி அட்மிஷன் கொடுக்கலன்னா பிரின்சிய மடக்கி ஆகணும்ல. அதுக்கு இது வரைக்கும் நீங்க அப்பாவையும் மடக்கல, அப்புறம் பிரின்சி எப்படி மடக்குவீங்க? அப்படின்னா அது வந்து ஒண்ணும் இல்ல. இவ ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டா. சரி சரி, நீ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நம்ம கிளம்பலாம் வா. வா, நீ பெருசா எதுவும் சாப்பிட போறது இல்ல. லேட் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் கிளம்பணும் வா. அம்மா முதல்ல நீங்க ரெடி ஆகுங்க. நான் ரெடியா தான் இருக்கேன் நட்சத்திரா. சரி சீக்கிரம் வா போலாம். அம்மா என்ன? உட்காருங்க. ஏன்? கீழே உட்காருங்கம்மா. சரி நான் உட்காந்துட்டேன். என்ன? நம்ம பொண்ணு எப்பவுமே உன்னை ஞாபகப்படுத்துறா ரிஷி.